Question number 538. Hello everyone, I am Mustaq Mohammed. I am currently pursuing BE Mechatronics. Question number 538. 538. In a simple gear train, the wheel has 150 feet. The wheel has 150 feet and the pinion has 50 feet. The wheel has 150 feet and the pinion has 150 feet. What is the speed of pinion? What is the speed of pinion if the wheel rotates at 120 rpm? If the wheel rotates at 120 rpm. கியர் எப்பவுமே வந்து எப்படி இருப்பாங்க? பேரா தான் இருப்பாங்க, ஜோடியா தான் இருப்பாங்க. கியர் வந்து தனியாலாம் இருக்கணும்னா இருக்க மாட்டாங்க, அவங்களால இருக்க முடியாது. கியர் வந்து ஜோடியா தான் இருப்பாங்க. ஜோடியா இருக்கும்போது ஓட்டை பெருசா இருக்கும், ஓட்டை பெருசா இருக்கும். சரியா? ஓட்டை பெருசா இருக்கும், ஓட்டை பெருசா இருக்கும். இப்ப வீட்டுல ஒரு 2 பேர் இருக்காங்க, அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. தம்பி வந்து என்ன பண்ணுவான், இப்படி சேட்டைக்காரனா இருப்பான். ஏதாவது சேட்டை பண்ணிட்டே இருப்பான், இங்கே ஓடுவான் அங்கே ஓடுவான், ஏதாச்சும் பண்ணுவான், ஏதாச்சும் பண்ணிட்டே இருப்பான். நீ அண்ணன் வீட்டில் யாராச்சும் குட்டி பசங்க யாரும் சொன்னா நீங்கள் பார்க்கலாம். அப்போ அம்மா என்ன சொல்லுவாங்க, சனியனை திட்டுவாங்க. குட்டி பையன் என்ன சேட்டை பண்ணானா திட்டும்போது என்ன பண்ணுவாங்க, சனியனை திட்டுவாங்க. அப்போ கியர்ல சின்னதாக இருக்க கியருக்கு பேர் நம்ம வந்து சனியன்னு பேர் வைக்கல, பினியன் பேர் வச்சோம். பினியனே அப்படின்னு சொல்லணும். அப்போ சின்ன கியருக்கு பேரு பினியன், பெருசா இருக்கவனுக்கு வீல் சொல்லுவாங்க. சரியா? ஸோ வீலு பினியன். இப்போ இவனோட டயமீட்டர் வந்து D1 அப்படின்னா D1 பெருசா இருக்கும், D2 பெருசா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? ஆனா D1 பெருசா இருக்கும், D2 பெருசா இருக்கும். இப்போ இவனுக்கு சுத்த விட்டோம் வச்சுக்கேன், சின்னதா இருக்கவன் நிறைய சுத்துவான், சின்னதா இருக்கவன் நிறைய சுத்துவான், பெருசா இருக்கவன் ஸ்லோவா அப்படி போவான். ஒருத்தவன் நல்ல குண்டா இருக்க வச்சுக்கேன் என்ன பண்ணுவான், அப்படி நல்ல தான் போவான். அது ஒல்லியா இருக்கவன் குடுக்குன்னு போட்டுருவான்ல. அப்ப சின்னதா இருக்கவன் ஸ்பீடா சுத்துவான். அப்ப டயமீட்டர் பெருசா இருக்கவன் கம்மியா சுத்துவான். அப்படின்னா D is inversely proportional to N அப்படின்றது நம்ம இன்ஜினியர்ஸ்னா வேல்யூ சொல்ல விளையாட சொன்னா D க்கும் N க்கும் என்னடா உறவு அப்படின்னு கேட்டாங்கன்னா inversely proportional அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அப்ப இது எங்க இருந்து வந்ததுன்னா இப்போ dn equal to constant இல்ல 5dn 5dn by 60 எங்க பாத்தீங்க, d equal to 5dn by 60. இது வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. இந்த 5 by 60 கான்ஸ்டன்ட் அது அதனால dn வந்து நமக்கு இதுவாகும். சரி, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு ரகசியமும் நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்பர் ஆஃப் டீத் அப்படின்னு வரும்போது பெருசா இருக்கவனுக்கு நம்பர் ஆஃப் டீத் வந்து அதிகமா இருக்கும், உனக்கு கம்மியா இருக்கும். சரியா? டீத் வந்து பெருசா இருக்கவனுக்கு அதிகம், இது கம்மியா இருக்கவனுக்கு கம்மி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டீத் இது இப்போ டீக்கோ ரிலேஷன் பார்த்தீங்கன்னா டி ப்ரொபோர்ஷனல் டு 2 ரிலேஷன் தெரிஞ்சுக்கணும். டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு n, அதுக்கப்புறம் அப்ப டீக்கு n ஒரு ரிலேஷன் பார்த்தீங்கன்னா டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 3 ரிலேஷன் தெரிஞ்சுக்கணும். சரியா? 3 ரிலேஷன், ஒரு ஃபார்முலா, வெலாசிட்டிக்கான ஒரு ஃபார்முலா. அப்போ வந்து 3 ரிலேஷன் தெரியும். இது வந்து ஒரு செட்டா நம்ம இருக்கணும். இப்போ இதுல என்ன கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்ளத்துல, வாட் இஸ் தி ஸ்பீட் ஆஃப் 3 கொடுத்துருக்காங்க. கியர் 150 feet. அப்ப 150 feet நம்ம இங்க போடலாம். T1 by T2 equal to N2 by N1. T1 வந்து 150 feet கொடுத்துருக்காங்க, T2 வந்து 50 feet கொடுத்துருக்காங்க, N1 வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, N1 120 கியரோட இதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க பினியன் போடலாம். அப்போ N2 equal to
by 50 போட்டீங்கன்னா 3 வரும். 3 120 சார் 360. ஓகே. ஸோ இந்த 3 ரிலேஷன் அந்த வெலாசிட்டி ஃபார்ம்ல வந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन வந்து கேட்பாங்க. சரியா? ஆன்சர் கரெக்டா இருந்தா 360 rpm தான் தெரிஞ்சுக்கலாம். அப்ப வந்து நம்ம இவன் வந்து இவன் 120 rpm இவன் அதிகமா தான் இருப்பான். 360 ஆப்ஷனை பார்த்தாலே வந்து அவன் 120 எல்லாமே அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதனால ஒன்றும் தீர்ப்பு போட முடியாது. சில வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம போடாமே நம்மளோட மைண்ட் ஒர்க் பண்ற கெப்பாசிட்டி பார்க்கறதுக்காக 40 60 120 360 அப்படி கொடுப்பாங்க. அப்ப நம்ம பார்த்தோம்னா 120 விட அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சால்வே பண்ணாம எடுத்துருப்போம். அதாவது உன் மைண்டோட ஸ்பீட் எல்லாம் கூட டெஸ்ட் பண்ணுவாங்க கொஸ்டின்ல. அதுக்கு வந்து நீ ஃபார்முலா சால்வ் பண்ணி தான் சொல்லணும்னு ஆசைலாம் பட மாட்டாங்க. உனக்கு ஒரு பினியன்னாலே வேகமாக சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் போட்டு பண்ணிட்டாங்க. நீ சம்மே சால்வ் பண்ண தேவை. சால்வ் பண்ணால் பினியன் தான் வேகமாக சுத்தம், வேகமான வேல்யூ ஒரே ஒரு வேல்யூ தான் அப்படி டிசைட் பண்ணலாம். ஆனால் இங்கே இந்த கொஸ்டின்ல எல்லாமே அதிகமாக தான் சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஒர்க் பண்ணி தான் சொல்லணும். சரியா? இப்போ 3 டைம்ஸ் ஆஃப் போட்டு பண்ணலாம். ஸோ கற்றுக் கொடுத்த முஸ்தாக் வந்து